பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சியானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். மேலும் விவரம். ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த 11 பேரும் உண்மை குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உண்மை குற்றவாளிகள் கிடையாது. இவர்கள் ஃபேக்கான அக்யூஸ்டு, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல இடத்துல இருந்து கொள்கை எழுந்த நிலையில தான் தற்போது அதனுடைய மர்மமானது விலகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்துதான் போலீசார் அது சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்தும் வகையில் தான் தற்போது சிசிடிவி ஆனது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவியில யார் யார் வராங்க, சம்பவ இடத்திற்கு யார் யார் வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, அதுவும் இல்லாம எப்படி நோட்டம் விடுறாங்க, இருசக்கர வாகனத்துல வந்தவங்க அனைத்துமே சிசிடிவி பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவியை வைத்து போலீசார் கொலையாளிகளுடைய புகைப்படத்தையும் ஒப்பிட்டு தெளிவுபடுத்தி அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல தெளிவாக தெரிகிறது எத்தனை மணிக்கு வராங்க, யார் யார் வராங்க, எத்தனை முறை ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு செல்கிறார், ஆம்ஸ்ட்ராங் புதிதாக கட்டக்கூடிய அந்த வீட்டிற்கு செல்கிறார் என்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது தெளிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவியை வைத்துதான் போலீசார் உண்மை குற்றவாளிகள 11 பேரையும் கைது பண்ணிருக்கிறாங்க. அந்த 11 பேர்ல தற்போது அந்த 11 பேருக்கும் நீதிமன்ற, அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து அவர்கள் 11 பேரும் விசாரணை நடைபெற்ற ஒரு நிலையில தான் இன்று காலை இந்த சம்பந்தப்பட்ட நபரான திருவேங்கடம் என்பவர் போலீசுடைய பிடியிலிருந்து தப்பித்து அவர் தப்பித்து சென்றிருக்கிறார். அவரை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு அவர் சென்ற இடத்தை கண்டுபிடித்து அங்கு போய் போலீசார் அவரை பிடிக்கும் போது அவருடைய அந்த ஷெட்ல மறைத்து வைத்திருந்த அந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து போலீஸை பார்த்து சுட முயன்றிருக்கிறார். போலீசார் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து ஆய்வாளர் உடனடியாக அவர் துப்பாக்கி எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த திருவேங்கடத்தை நோக்கி சுட்டிருக்கிறாரு. அதை சுட்ட உடனே சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்து விட்டார். அவருடைய உடலும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 11 பேரும் உண்மை குற்றவாளி என தெளிவுபடுத்தும் வகையில தான் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவியில தெளிவாக யார் யாரு எத்தனை மணிக்கு வராங்க, எப்படி வராங்க, எங்க நின்று பேசுறாங்க, யார் அவர்கள் அப்படின்ற புகைப்படத்துடன் தெளிவுபடுத்தும் வகையில சிசிடிவியை வைத்து போலீசார் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த சிசிடிவி காட்சியும் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த மர்மம் விலகாம இருந்தது. உண்மை குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மர்மம் விலகாம இருந்தது. ஏனென்றால் இவர்கள் உண்மை குற்றவாளிகள் கிடையாது. உண்மை குற்றவாளிகள் அல்லாமல் பொய்யான கொலையாளிகளை பிடித்துவிட்டு உண்மை குற்றவாளிகள் என்ற போலீஸ் தொடர்ந்து பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. ஆனால் அதை உடைக்கும் வகையில, அதாவது உண்மை குற்றவாளிகள் தான், இதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டு போலீசார் அவருடைய கொலையாளிகளை புகைப்படத்தையும் ஒப்பிட்டு இந்த சிசிடிவி வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ தற்போது அந்த மர்மமானது விலகி இருக்கிறது. இவர்கள் தான் உண்மை குற்றவாளி. இவர்கள் ஜொமேட்டோ டெலிவரி யூனிஃபார்ம் அணிந்து ஜொமேட்டோ உணவக அந்த டெலிவரி யூனிஃபார்ம் அந்த டிஷர்ட்டை அணிந்து நோட்டமிட்டதும் அந்த சிசிடிவி தெளிவாகி இருக்கிறது. அந்த குறுகிய சந்தில கிட்டத்தட்ட 2-3 வாட்டி அந்த குறுகிய சந்தில செல்வதும் இந்த சிசிடிவி தெளிவாகி இருக்கிறது. இந்த 11 பேரும் உண்மை குற்றவாளிகள் தான். இந்த 11 பேர் தவிர யாரும் இந்த கொலையில ஈடுபடலன்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவியில தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம முக்கியமாக இந்த 11 பேர் தவிர இவர்களுக்கு யார் கொலை செய்ய தூண்டுதல் ஏற்படுத்தினாங்க, இவங்க யார் கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துரி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 11 பேருமே 5 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போலீஸ் கஸ்டடியில தொடர்ந்து போலீசார் விரிவாக விசாரணை அவர்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 11 குற்றவாளிகள் இப்ப தற்போது 10 கொலையாளிகளிடம் தனித்தனியாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மர்மத்தை, அதாவது தொடர்ந்து இவர்கள் அனைவருமே ஃபேக் அக்யூஸ்ட் என்ற மர்மத்தை விலகும் வகையில் தான் இந்த சிசிடிவி ஒப்பிட்டு அந்த குற்றவாளிகளுடைய அந்த கொலையாளிகளுடைய புகைப்படத்தை ஒப்பிட்டு போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி தெளிவாக தெரிகிறது. இவர்கள் தான் உண்மையான கொலையாளிகள், இவரை தவிர வேறு யாரும் கொலையாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி அந்த மர்மத்தை விலக்கி இருக்கிறது. அதை தொடர்ந்து போலீசார் இப்போ இரண்டாம் கட்ட விசாரணை, அதாவது எப்படின்னா இவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யார், இவர்களை கொலை பண்ண சொன்னது யார், கொலைப்பட்ட கொலை செய்ய தூண்டுதல் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இவர்களை தவிர இன்னொரு 3 பேர் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இவர்கள் முக்கியமாக இந்த மூளையாக செயல்பட்ட, இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்ட அருள் என்பவர், அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான விசாரணையை தனிப்படை போலீசார் நடத்தி வருகிறார்கள்.
இன்னும் ஒரு சில நாட்கள்ல முக்கியம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் யார் என்பதையும் அவர்களையும் கண்டுபிடித்து அவர்களையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்களை தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.